நிறைய பேருக்கு அந்த நியூஸ் தெரியும், நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது கொஸ்டினாக வரும்போது அட்டென்ட் பண்ணுறதுல நிறைய ஹேர்டில்ஸ் இருக்குது. அந்த ஹேர்டில்ஸ்க்கு ரீசன் என்னென்னா, ஓப்பன் சர்வீசஸில் ஆமாம் சொன்னேன் சார், போன வருஷம் நம்ம மார்க் டெஸ்ட்லேருந்து ஒரு 11 கொஸ்டின்ஸ் என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது சார். நான் அதனால தான் சார் இந்த வருஷம் ஹலோ சரி. இப்போது இந்த ப்ரிலிம்ஸ் 2025 போகிறவங்களுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா இது இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆச்சு, ஒரு பெரிய டிஸ்கஷனே க்ரியேட் ஆச்சு. என்ன டிஸ்கஷன், என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போது மார்க் 3 ஃபுல் மார்க் 3 ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம் போன வாரம். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன். ஸோ அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக தான் இப்போ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சிலர் கால் பண்ணி பேசினாங்க, ஆஃப்லைனில் பண்ணவங்களும் நேரில் ஒரு 2-3 பேர் பார்த்துட்டு கேட்டுட்டு போனாங்க. ஸோ ஆன்லைனில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஆஃப்லைனில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸும் சரி, கொஞ்சம் பேர் கால் பண்ணியோ இல்லை நேரில் வந்தும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாங்க. அது என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னாக்கா, ப்ரிலிம்ஸில் ஒரு கொஸ்டினுமே ரொம்ப சிக்னிஃபிகண்ட். நீங்கள் ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டா கூட அடுத்த ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணணும். அடுத்த ப்ரிலிம்ஸ் வர்ற வரைக்கும், அடுத்த மெயின்ஸ் முடிக்கிற வரைக்கும் அடுத்த ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணணும். ஸோ இது டோட்டலாக உங்களோட நம்பர் ஆஃப் இயர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்ரும். ஸோ அதனால் ஒரு கொஸ்டின்னாலுமே அதை நம்ம ரொம்ப லைட்டரால் எடுத்துக்க முடியாது. ஒரு கொஸ்டின் நானே போனால் போகட்டும் அப்படிலாம் விட முடியாது. ஏன்னா அந்த ஒரு கொஸ்டின்னால எத்தனை பேர் எவ்வளோ இழந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், அண்ட் எனக்குமே ஆஸ் அ ஃபேக்கல்ட்டியாக தெரியும். சரிங்களா, ஃபைன். இப்போது நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். அந்த கொஸ்டின் நம்ம ஃபுல் மார்க் 3ல் கேட்ட கொஸ்டின். அதை நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1, they are water soluble plant dyes. Then statement 2, they are a type of flavonoids. Then statement 3, lycopene is an anthocyanin. Then statement 4, erythrocyan is a carotenoid. How many of the above is or true? Options A only 1, B only 2, C only 3, D all the 4. சரிங்களா, இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் மார்க் 3ல் கேட்டிருந்தோம். இப்போ இந்த டெஸ்ட்டு முடித்தோடனே பசங்க 2 பேர் வந்தாங்க, கொஞ்சம் பேர் கால் பண்ணி பேசினாங்கன்னு சொன்னீங்களா. அவங்க சார் இது என்ன சார் ரொம்ப ஹெவியாக இருக்குது, பயாலஜி பயங்கரமாக கேட்டிருக்கீங்க சார், பாட்னி +1 டெக்ஸ்ட் புக்கில் கூட இதுக்கான இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இல்லை சார், நீங்கள் என்ன சார் நிறைய கேட்டிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் இப்படிலாம் கேட்பாங்களா சார் யூபிஎஸ்சியில், இப்படியெல்லாம் அவ்வளோ டெப்த் வேணுமா சார் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் டவுட்டாகவும் இருந்தது. ப்ளஸ் நம்ம கொஸ்டின் மேலேயும் ஒரு டவுட்டு, இது எதுக்கு இவர் கேட்டார் அப்படிங்கிற ஒரு டவுட்டாகவும் கேட்டாங்க, பேசினாங்க. ஆன்லைனில் எழுதுறவங்க கால் பண்ணி பேசினாங்க. சரிங்களா, இப்போ நான் என்ன ரீசன் சொல்ல போகிறேன் அப்படின்றத யாராவது கரெக்டாக புரிஞ்சிருந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு அந்த ரீசன் தெரியும் அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை பேர் அதை கரெக்டாக கெஸ் பண்ணி கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பார்த்தா எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இத்தனை பேர் ஒரு ப்ரிலிம்ஸ் மோடில் தான் ஆனில் தான் இருக்காங்க, பரவாயில்ல கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிலிம்ஸ் ரெடினஸ் அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்கு இல்லைங்களா, எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கலாம். அது எஸ் நீங்கள் போடுற கமெண்ட்லேருந்து நானும் புரிஞ்சுப்பேன். இத்தனை பேருக்கு இந்த ரெடினஸ், இந்த அவேர்னஸ் இருக்குது அப்படின்றத நானும் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா சரி, நிறைய வீடியோஸ் நம்ம பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்காங்க, சார் இந்த வீடியோ பார்த்தேன் சார், இந்த வீடியோ பார்த்ததுனால எனக்கு இந்த ஆன்சர் எழுத முடிஞ்சுது சார். அது யூபிஎஸ்சி மட்டும் இல்லை, மற்ற ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 1 சர்வீசஸ் எக்ஸாமில் கூட நம்ம வீடியோஸில் போட்ட கண்டென்ட்லேருந்து கொஸ்டின் வந்ததுன்னு ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயர் பேக்குன்னு நினைக்கிறேன், தமிழிசை சவுந்தரராஜன் பாண்டிச்சேரியில் இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றவங்க, இந்த ரோடமைன் பி இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அலோவ் கிடையாது, நான் பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் பேன் பண்ணாங்க. இன்னும் நிறைய ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரோடமைன் பி பேன் பண்ணாங்கன்னு ஒரு நியூஸ் இருந்தது. அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அண்ட் அது அந்த டைமில் வித்தின் ஒரு 1 or 2 months கேப்புக்குள்ளே ஆந்திர பிரதேஷ் குரூப் 1 சர்வீசஸில் ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஒரு கேண்டிடேட் யாரோ கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, சார் உங்கள் வீடியோ பார்த்ததுனால தான் நான் இந்த கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரிங்களா, ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் இங்கே சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு
பயங்கர ப்ரொடக்டிவாக இருக்கும். ரைட், ஃபைன். ஸோ இப்போ இந்த பசங்கள்லாம் எனக்கு கால் பண்ணாங்க, இல்லை 2-3 பேர் வந்து நேரில் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கேட்டேன், என்னப்பா நீ எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறீங்களா அப்படின்னு. பார்க்குறேன் சார், இன்னைக்கு காலையில் கூட டெஸ்ட்டு வர முடியாது, நியூஸ்லாம் பார்த்துட்டு தான் சார் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நான் கேட்டப்போ, ஆமாம் பார்க்குறோம் சார், நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், நல்லா தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் சில வெப்சைட்ஸ்லாம் சொன்னாங்க, இந்த வெப்சைட் பார்க்குறேன், அந்த வெப்சைட் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க, பார்த்துட்ருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், லாஸ்ட் ஒரு 10 days 15 days பயங்கர ஹாட்டாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க, தர்பூசணி பழத்தோட சேல்ஸ் குறைஞ்சிருச்சு, ஒரு டன் வந்து 10,000 விற்றுது, 2,000 விற்கிது, நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை வந்து ட்ரான்ஸ்ஃபரே பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த தர்பூசணி பழத்தில் வந்து சாயம் கலக்கிறாங்க, நீ அந்த சாயம் கலக்கிறத டெஸ்ட் பண்ணுன்னா ஒரு காட்டனோ இல்லை டிஷ்யூ பேப்பரை எடுத்து அந்த தர்பூசணி கட் பண்ண சர்ஃபேஸில் தேய்ச்சி பாருங்கள், கலர் வந்ததுன்னா சாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் இது மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருந்தார். அதை பேஸ் பண்ணி மக்கள் ரொம்ப ஓவர் அலர்ட் ஆகிட்டாங்க, ஹைப்பர் அலர்ட் ஆகிட்டாங்க, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, சேலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலைபரமே ஆச்சு. அப்புறம் அவரை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணாங்க. அது நேச்சுரல் ட்ரான்ஸ்ஃபராக இல்லை இதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களான்னு தெரில. பட் ஆனால் அது டைமிங்காக கோயின்சிடென்ஸாக செட் ஆனோடனே எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, அவரை வந்து இதனால தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி அவங்களும் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸுக்காக வீடியோஸு நிறைய நியூஸ்லாம் இதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே ஒரு 2-3 ஆர்டிக்கலில் லீடெல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்குல்லப்பா. ஸோ அந்த நியூஸ் தான்ப்பா இந்த கொஸ்டின் நான் கேட்டதுக்கான பேஸ். ஸோ ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோன்னு வச்சுங்களேன், டொமேட்டோவில் வந்து ரெட் கலர் இருக்குது, என்னென்னா லைகோபின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி கரோட்டினாய்ட்ஸ், கேரட்டில் வந்து கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பாலிஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆந்தோசைனின்ஸ், ஃப்ளவனாய்ட்ஸ், கரோட்டினாய்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் பாலிஃபினாலிக்ஸ் தான். இதெல்லாம் தான் அந்த கலர் கொடுக்குறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது தான் அந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த நியூஸ். அப்புறம் அந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எரித்ரோசைன்றது தான் அவங்க ஆட் பண்ண அந்த கலரண்ட், அந்த டை அப்படின்னு சொல்லி தான் அந்த நியூஸ். சரிங்களா? ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஒரு கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போது அந்த பசங்க, சார் இந்த நியூஸ் எனக்கு தெரியும் சார், நான் நல்லா பார்த்தேன் சார், ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் நான் பார்க்கவே இல்லையே சார், இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே சார் இருக்குது, இதெல்லாம் இப்படிலாம் பார்க்கணுமா சார் அப்படின்னா, இல்லைப்பா அதுதானேப்பா பிரச்சனையே, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், இப்படி தான்ப்பா நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கணும், சும்மா ஒரு நியூஸ் பார்க்குறது மட்டுமே அவேர்னஸ் கிடையாது, அந்த நியூஸினோட பேசிக் சயின்ஸோ இல்லை பேசிக் ஹிஸ்ட்ரியோ இல்லை பேசிக் ஜியாகிரஃபியோ வாட் எவர், இல்லை பேசிக் எக்கானமி என்னவாக இருந்தாலும் சரி, அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த நியூஸே நமக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி நம்ம வந்து அந்த நியூஸ் வந்து புரியாமல் பார்க்குறோன்ற மாதிரி தான். ஸோ அதனால தான் அந்த இன்டென்ஷனோட தான் யூபிஎஸ்சியோட கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் பேசிக்ஸ் உள்ளே போய் தான் கேட்பாங்க. சயின்ஸாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஜியாகிரஃபியாக இருந்தாலும் சரி, இப்படி தான் நடக்கும், அதனால் யூ மஸ்ட் நோ இட் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போது அவங்க சொன்னாங்க, ஓகே சார் ஃபைன் சார், நான் போயிட்டு இப்போ இமீடியட்டாக அது கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்துட்றேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா இன்னும் நீங்கள் நிறையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் சின்ன இந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்துங்க, பேசிக் மட்டும் பாருங்கள், ரொம்ப டிக் பண்ணால் ரொம்ப இறங்கியெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் நான் சொன்னேன். இப்போ போன வருஷம் ப்ரிலிம்ஸ் 2024 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோகோ ப்ரொடியூசர்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கானா டி ஐவரி கோஸ்ட் அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது வந்து ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். எக்ஸாக்டாக அந்த ப்ரிலிம்ஸ் நடந்த சண்டேக்கு முந்தின சண்டே, எக்ஸாக்டாக முதல் சண்டேயில் ஹிந்துவில் ஓப்பெட் காலமில் ஒரு ஆர்டிக்கல், இந்த மாதிரி கோகோ ப்ரொடக்ஷனில் வந்து செல் டிசீசஸ் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குது, இதனால் பிரச்சனை இருக்குது கானாவில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கலில் இது மீனாக இருக்குது, இந்த 2 லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸோட நேம்ஸ் அப்படிங்கிறது அதில் மீனாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு வாரம் முன்னாடி சண்டேயில் அந்த ஆர்டிக்கலை படிச்சிருந்தா கூட இந்த கொஷினை அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அது நடக்கலை. சரிங்களா? ஃபைன். அப்போது என்ன ஆகுது, அது பண்ணாதவங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து லாஸ். இது அந்த நியூஸ் ஃபாலோ பண்ணாதவங்க. ஓகே, ஒரு சிலர் டெக்ஸ்ட் புக்கில் எங்கேயாவது ஜியாகிரஃபியில் படிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம கரண்ட் அஃபேரில் படிக்கும்போது கிடைக்கிற ரிட்டென்ஷன் அப்படிங்கிறதே வேறு இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு படம் பார்த்து, ஒரு நியூஸ் பார்த்து, அதில் இருக்க சின்ன என்ன சொல்ல ரெக்கேபோ இல்லை பிக்சரோ அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஒரு ரிட்டென்ஷன் எபிலிட்டிங்கிறது என்ஹான்ஸ் ஆகும். ஸோ தட் இஸ் ஒன் திங். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. இது வே பேக் 2011 நடந்த ஒரு இன்சிடெண்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின்ஸ்
எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. மத்தியானம் ஜிஎஸ் பேப்பர் 2 சரிங்களா. அன்னைக்கு காலையில் ஹிந்துவில் சச்சின் டெண்டுல்கர் வந்து அந்த F1 ரேசிங் கார் ரேசிங் இருக்குல்ல, அந்த ஈவெண்ட்டை வந்து இது பண்ணி வைக்கிறாரு, துவங்கி வைக்கிறாரு, ஃப்ளாக் இது பண்ணி வைக்கிறாரு. அப்போது ஹிந்துவில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளாக்ஸு, அதனோட மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாகவே போட்டிருந்தாங்க ஹிந்துவில். எப்போது காலையில். அன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் ஜிஎஸ் பேப்பர் 2ல் இந்த மாதிரி இந்த F1 ரேசிங்கில் இந்த ஒரு 5 கலர்ஸ் கொடுத்துட்டு இந்த கலர்ஸ் ஆஃப் த ஃப்ளாகோட மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், காலையில் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு போயிருந்தாலே அன்றைக்கி மத்தியானம் அந்த 10 மார்க் அடிச்சிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க, இல்லை பார்க்கவே இல்லை. வாட் எவர் இட் பி, ரெண்டுமே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பட் அந்த வருஷம் அது ஏன் கேட்டாங்கன்றதுக்கு ரீசன் என்ன, சச்சின் டெண்டுல்கர் இந்தியன் F1 ரேசிங்கை வந்து இது பண்ணி வைக்கிறாருன்றது ஒரு மேஜர் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு இது தான். ஏன்னா நம்ம இந்தியன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் இது வேர்ல்டில் ஒரு மெகா ஈவெண்ட் வேறு சரிங்களா. ஸோ அந்த வருஷம் அது வந்து காலையில் ஹிந்து நியூஸ் பேப்பர், மத்தியானம் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர், மார்னிங் ஹிந்து நியூஸ் பேப்பர், ஆஃப்டர்நூன் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் என்னால் அடுக்கிக்கிட்டே போக முடியும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. லைக் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ அன்னைக்கோ இல்லை அடுத்த நாள் நியூஸில் வந்ததெல்லாம் முதல் நாள் கொஸ்டின் பேப்பரில் வந்துருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ஐ கேன் கோட் சரிங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தெர் இஸ் நோ எண்ட். இப்போது ஒரு 2-3 டேஸ் முன்னாடி கூட ஒரு 2-3 பேர் மெசேஜ் போட்டாங்க, சார் கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச்சோட நிப்பாட்டிடலாமா, ஏன்னா இன்னொரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி முடிச்சிருப்பாங்கள்ல சார், போதும்ல சார் அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அதாவது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவில் நமக்கு வந்து இன்றைக்கி நியூஸாக தெரியும், ஆனால் அது எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே குறைஞ்சது ஒரு 6 மாதம் பேஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் எர்த்குவேக்கு இல்லை வல்கனிக் எரப்ஷனு இல்லை சுனாமி இல்லை யாரோ ஒரு டெத்தோ சம்திங் வாட் எவர் இட் பி, ரொம்ப சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற சில நியூஸ், சில ஈவெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து புது நியூஸ், புது இன்சிடென்ட்ஸ். மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து குறைஞ்சது ஒரு 6 மாதம் பேஸ் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் நியூஸ், சயின்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், எக்கானமியாக இருக்கட்டும், எனிதிங் யூ நேம் இட் சரிங்களா. ஸோ நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி கரண்ட் அஃபேர், இன்றைக்கி நியூஸ் பேப்பர் நினைக்கிறோம், பட் எல்லாத்துக்குமே ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதம் பேஸ் இருக்கும் சரிங்களா. அதனால நம்ம வந்து எஸ்பெஷலி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஆஸ் ஆன் டேட் இருக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து எங்கிட்ட பேசினாங்கன்னு சொன்னாங்களா, அதில் ஒரு பையன் போன வருஷம் நம்ம மார்க் டெஸ்ட்லாம் எழுதியிருந்தான். அப்போ அவன் சொன்னேன், சார் போன வருஷம் நம்ம மார்க் டெஸ்ட்லேருந்து ஒரு 11 கொஸ்டின்ஸ் என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது சார், நான் அதனால தான் சார் இந்த வருஷம் மார்க் டெஸ்ட் மட்டும் பக்காவாக ரிவைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஃபைன் சார், நான் தான் சார் போன வருஷம் சரியாக கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாட்டேன், நான் இந்த நியூஸ் கரெக்டாக பார்த்துருக்கணும், எம்எல்ஏ தப்பு இருக்குது சார், நான் இனிமேல் நல்லா பார்க்குறேன் சார், நான் நம்ம மார்க் விட மாட்டேன் சார், நம்ம மார்க் கட்டாயம் நல்லா படிச்சுட்டு போயிடுவேன் சார், எப்படியாவது ஒரு 10 கொஸ்டினாக வந்துடும் எனக்கே ஒரு ஹோப் இருக்குது சார், ஏன்னா போன வருஷம் நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் சார், பட் இந்த வருஷம் விட மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் போனான். அந்த பையன் போன வருஷம் நம்ம மார்க் எழுதியிருக்கான் சரிங்களா. ஸோ ஏன்னா போன வருஷம் நம்ம 3 மார்க் ஃபைனல் மார்க் கண்டக்ட் பண்ணதுலேருந்தே ஒரு 11 கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது சரிங்களா. ஸோ த பாயிண்டர்ஸ், நம்ம கொஸ்டின் பேப்பர் எப்போவுமே ரொம்ப கரண்ட்டாகவே வச்சுப்போம். ஏன்னா டெஸ்ட் அன்னைக்கு காலையில் கூட ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டு விடுவோம், ஏதாவது புதுசாக டெவலப்மெண்ட் இருந்தால் டெஸ்ட்டுக்கு முதல் நாள் ஒரு கொஸ்டின் எடுத்து போடுவோம். நிறைய இது மாதிரி ஐட்ரேஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும் கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணுறல. ஏன்னா நாங்கள் பிரிண்ட் அவுட்டே என்ன, அந்த டெஸ்ட்டு நடக்கிறதுக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் பிரிண்ட் அவுட்டே எடுப்போம். மத்தியானம் டெஸ்ட்னால் காலையில் 10:30 11 மணிக்கு தான் பிரிண்ட்டே கொடுப்போம். ஸோ அதனால் எப்போவுமே என்னென்னா ரொம்ப ஹார்ட்டாகவே தான் வச்சுப்போம் கொஸ்டின் பேப்பர். அதுவும் ஒரு ரீசன் என்னென்னா, நம்ம டெஸ்ட் பேப்பர்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அதுவுமே ஒரு ரீசன். அண்ட் அந்த ரீசனுக்காகவே நாங்களும் உழைக்கிறோம். ஏன்னா எவ்ரி இயர் வந்து அந்த ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் இந்த டெஸ்ட்லேருந்து இந்த கொஸ்டின் வந்துச்சு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னென்னா அந்த கேம் வின் பண்ணுறாங்க இல்லையா, ஃபுட்பால் மேட்ச் வின் பண்ணுறாங்க, கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வின் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு as a ஃபேக்கல்ட்டியாக எங்கள் டீமுக்கு என்னென்னா, நம்ம டெஸ்ட் பேப்பரில் நம்ம கேட்ட கொஸ்டின், நம்ம கேட்ட கான்செப்ட்ஸு நிறைய வந்திருக்கா அப்படின்னு எங்களுக்கு அது ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ண மாதிரியான ஒரு சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்துக்காகவே நாங்கள் உழைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ த பாயிண்டர்ஸ்
எஸ்பெஷலி இந்த இடத்துல இந்த நியூஸ், இந்த தர்பூசணி போல நியூஸ் நிறைய பேருக்கு அந்த நியூஸ் தெரியும், நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது கொஷினாக வரும்போது அட்டென்ட் பண்ணுறதுல நிறையா ஹேர்டில்ஸ் இருக்குது. அந்த ஹேர்டில்ஸ்க்கு ரீசன் என்னென்னா கொஞ்சோண்டு டீப்பாக பேசிக்காக டிக் பண்ணியிருக்கணும், பண்ணணும். சரிங்களா? அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஆந்தோசைனின், லைகோபின் இது ரிலேட்டாக பார்க்கும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறைய விஷயங்கள் கோரிலேட்டடாக பேசிக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் லிங்க் அப் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு வந்து டெஃபினட்டாக ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் மேனேஜபிள் ஜோனுக்குள்ளே ஒரு கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக வந்து நமக்கு ப்ரொடக்டிவாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ த பாயிண்டர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம் அன்னைக்கு காலையில் கூட ஹிந்து பார்த்துட்டு போங்க, அதிலேருந்து கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.